ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எமர்ஜென்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சென்னைக்கு வந்தேங்க. ஒரு நாள் ட்ரிப் தான். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த ஸ்டண்ட் வீடியோலாம் போட்டிருப்பேன். அந்த ஷூட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வேலையாக வந்து நான் எமர்ஜென்சியாக ஸோ நைட்டு கிளம்பிட்டேங்க. நேற்று வரும்போது பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எமர்ஜென்சியாக வந்தனால பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஸோ ரிட்டன் போகும்போதாவது வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் விலாக் தாங்க. ஸோ எந்த பஸ்ஸில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேஆர்எஸ் ட்ராவல்ஸில் போகிறோம். ரொம்ப நாள் கழித்து இந்த ட்ராவல்ஸில் போகிறோன்னு தான் நான் சொல்லணும். பார்க்கலாம் ஸோ எத்தனை மணிக்கு வந்து பஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பஸ்ஸு பார்த்திங்கன்னா 9 மணிக்குங்க கோயம்பேடுக்கு வர சொல்லியிருக்காங்க. பஸ் வராது, நம்ம தான் அங்கே போகணும். கோயம்பேடுக்கு வர சொல்லியிருக்காங்க. 9 மணிக்கு போர்டிங் டைமு. மணி பார்த்திங்கன்னா இப்போ 8 மணி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக கிளம்பி சீக்கிரமாக வந்து கோயம்பேடு போவோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து நம்ம கோயம்பேடு போயிட்டு பஸ்ஸை கேப்சர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப். ரைஸ் ஊரே பார்த்தீங்கன்னா கோயம்பேடு வந்துட்டாங்க. ஸோ பஸ்ஸுக்கிட்ட வந்துட்டேன். நான் பேலன்ஸ் வந்து பஸ் ஷூட் பண்ணிட்டு பஸ் ஏறிட்டு நான் பேலன்ஸ் ஷூட் பண்ணுறேங்க. டைம் ஆகிடுச்சு, வேகமாக போகும். கைஸ் பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்குது. உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஏசி சில்னஸாக இருக்கட்டும், பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஏசி சில்னஸாக இருக்கட்டும், அந்த ஏர் கண்டிஷனர் அதாவது அந்த ஃப்ரெஷ்னர் அடிச்சிருப்பாங்களே, ஸோ அதோட ஸ்மெல்லாக இருக்கட்டும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ லைட் செட்டப்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லோ கலரில் பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் இருக்கும். ஸோ எல்லோ கலரில் சூப்பராக இருக்குதுங்க. இன்டீரியர் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் போட்டிருப்பேன். வெளியில் உள்ள அவுட் ஷாட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்து நான் ஆட் பண்ணுறேங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குது. என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9 o'clock முன்னாடியே வந்தாச்சு. நம்ம ஒரு 2 minutes முன்னாடி வந்து ஏறிட்டு நான் பார்க்கலாங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, கரெக்டாக போய் சேர்க்குறாங்களா, எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கைஸ் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்மெல்லாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பில்லோ கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம டிரான்ஸ்கிங்கில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா சார்ஜிங் பண்ணுற பாயிண்ட்டும் யூஎஸ்பி கேபிள், ஸோ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒர்க் ஆகுதுங்க, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. ஏசி செம்ம சில்லுன்னு அடிக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது லைட்டுக்கான ஸ்விட்ச் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ பக்காவாக ஒர்க் ஆகுது, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி பார்ப்போம். ஸோ பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிரான்ஸ்கிங்லலாம் இருக்கும்ல, ஸோ எல்லா பஸ்லையும் இருக்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கால் வைக்கிறதுக்கு பெரிய லெக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் பேக் வச்சுருக்கேன். அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா டிவி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செப்பரேட் டிவி இருக்குங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வென்ட் இருக்குது. ஸோ திறந்து விட்டோம் அப்படின்னா செம்ம சில்லுன்னு காத்தடிக்குதுங்க. மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க எல்லோ கலரில். ஸோ பஸ்ஸுக்கு வெளியில் ஏற்ற மாதிரி உள்ளேயும் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே எல்லோ கலர் தான் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஏறுற கம்பியை பார்த்திங்களா, செம்ம ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள். ஸோ செப்பரேட்டாக இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க, சூப்பராக. கைஸ் பஸ்ஸு பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு எடுத்துட்டாங்க. பார்ப்போம் சொன்ன மாதிரி டைமுக்கு போய் சேர்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கரெக்டாக 9 மணிக்கு வந்து கோயம்பேடுலேருந்து பஸ்ஸு டிபார்ச்சர் ஆகிடுச்சு. தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. கைஸ் டிவி கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டிவிக்கு இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்குங்க ஆன் ஆஃப் ஸ்விட்ச். நான் டிவி பக்கத்தில் தேடினேன், டிவி பக்கத்தில் கிடைக்கல. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா அவங்க அங்கே ஆன் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு இங்கே ஆன் ஆகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், பேக்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாஸ் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோனை குத்திக்கிறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மோடு செட்டப்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேனல் செட்டப், நம்ம வந்து ஏதோ வீட்டில் உட்காந்து சேனல் அட்ஜஸ்ட் பண்ணி வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரியே எல்லாமே செம்மையாக கொடுத்துருக்காங்க.
கைஸ் இப்போ தான் போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன். ஸோ கேபின் ரைடு வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் அவுட்ரு போட்டோம். ஸோ அவுட்ரு போனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே பார்த்தீங்கன்னா அந்த தூக்கமே வரல. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, சரி கேபின் ரைடு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டு வந்தேன். அவுட்டரில் போனதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப் நிற்கும் போது நம்ம வந்து கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா கோயம்பேடு விட்டு பஸ்ஸு வெளியில் போயின்னு இருக்குது. ஆக்சுவலாக இது சிட்டிக்குள்ளெல்லாம் போய் போர்டிங் பாயிண்ட்லாம் கவர் பண்ணிட்டு தான் வெளியில் போகும்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் டைம் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ட்ராவல்ஸ் அப்படியே மெயின்லேயே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிற்கிறோம். எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டை தாண்டி மாமண்டூரில் நிற்கிறோங்க. அதாவது இந்தியன் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் இருக்குது. ஸோ அங்கே நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சம் ஸ்நாக்ஸும் டீ வந்து ட்ரை பண்ண போகிறேன். இப்போ தான் பஸ் நிப்பாட்டி இறங்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ எடுக்கிறேன் நான். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ டீ சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேபின் ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போடல. நீங்கள் அந்த பஸ்ஸோட சவுண்டு வந்து ஃபீல் பண்ணி பாருங்களேன், செம்மையாக இருக்குது.
பார்த்தீங்கன்னா செம்ம தூக்கம் வருதுங்க. ஸோ போயிட்டு தூங்குவோம். இந்த ப்ளூ லைட்டுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே செம்ம ஃபீல் தூக்கத்துக்கு. ஹலோ, குட் மார்னிங் காய்ஸ். ஸோ இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா 6 மணி ஆகுதுங்க. இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தேனி தாண்டி வீரபாண்டி. ஸோ வீரபாண்டி ஆறு ஓடுது பார்த்தீங்களா, அந்த ஆறு கிட்ட வந்துட்டுருக்கோம். நல்ல ஸ்பீடுங்க. நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேபின் ரைடில் வரும்போது செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் நான். ஸோ அந்த பஸ்ஸோட சவுண்டு உங்களுக்கு எல்லாம் கேட்டிருக்கணும் ஒயின்ட்டு. ஸோ செம்ம ஸ்பீடுங்க பஸ்ஸு, வேறு லெவலில் ஓட்டுறாங்க, சூப்பராக ஓட்டுறாங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் போல். நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டே வந்தேன்னா என்னால் அப்புறம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. செம்ம தூக்கம் வந்துச்சு. ஸோ நானும் போயிட்டு உள்ளே போய் ஏறி படுத்துட்டேன். திரும்ப வந்து உங்களுக்கு இப்போது மார்னிங் டைமில் கேபின் ரைட் போடுறேன் பாருங்கள். அந்த சவுண்டு கேட்டு ரசிங்க, செம்ம ஃபீலாக இருக்குங்க. இதெல்லாம் வருது இல்லை புரா பஸ் ஸ்டாண்ட்னா பாளையம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குமா? பாளையம் பஸ் ஸ்டாண்டு ஆரஞ்சு கொடுத்து போறோமா? ஆரஞ்சு தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. குட் மார்னிங் கைஸ். ஸோ இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு பைக் ஸ்டாண்டில் போய்ட்டு பைக் எடுத்தேன். குளிருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கு ஸ்டார்ட்டே ஆகலை. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மிதித்து ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு உள்ளே நிற்கிறாங்க. பிஸ்னஸ் கிளாஸ் ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. செம்ம தூக்கங்க. நான் வந்து திண்டிவனத்துக்கு முன்னாடி வரைக்கும் வீடியோ எடுத்தேன், கேபின் ரைட் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் முடியல, செம்ம தூக்கம். நான் தூங்கிட்டேன். டிரைவராக இருக்கட்டும், அட்டெண்டராக இருக்கட்டும், நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொன்னப்போ அதெல்லாம் வேண்டாம்லாம் சொல்லலை. பட் எடுக்க சொன்னாங்க. இருந்தாலும் நார்மலாக பேசலை, ஒரு மாதிரி வந்து அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ நான் அதை பற்றி கேட்டுக்கல. நான் எதுவும் சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க டிரைவிங்கில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஜேர்னி ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பெட் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், ஏசி சில்னஸாக இருக்கட்டும், அந்த ஒரு ஷேக்கிங்கே இல்லைங்க. பஸ்ஸு பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடு. மெயினாக ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், 6:45 போர்டிங் டைம் விட்டுருந்தாங்க. பட் மணி இப்போ பார்த்திங்க அப்படின்னா 7:15 தாங்க ஆகுது. என்ன கொஞ்சம் முன்ன பின்ன போனால் ஒரு ½ அன் ஹவர் தாங்க லேட்டாக வந்திருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நான் சொல்லியிருப்பேன், நான் ஃபஸ்ட்டு அந்த ரெட் பஸ்ஸில் கொடுக்குற டைமிங்கை விட கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், ஏன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் இருக்கிறனால ஆக தான் செய்யும் அப்படின்னு சொன்னேன். பட் அந்த இதையும் கவர் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் டிலேயில் தான் ஒன்று விட்டுருக்காங்க. டைமிங் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க.
2 டிரைவர் இருக்காங்க. 2 டிரைவரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மாற்றி செம்ம ஸ்பீடில் ஓட்டினாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஜேர்னி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஒரு புதிய பார்க்குறேன்.